வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணினாலும் சரிங்க, நமக்கு இளையராஜா கூட காரில் உட்காந்துருவார், இளையராஜா பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருவார், ட்ரெயினில் இளையராஜா உட்காந்துருவார். இளையராஜா மட்டும்தாங்க இப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவுடைய இசையையோ கேவி மகாதேவன் ஐயாவுடைய இசையோ குறைச்சி மதிப்பிடலை, அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் ஒரு ஒரு ஜாலம் ஒன்று இருக்குல்ல, ஒரு தனித்துவம், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறத இளையராஜாவுக்கு முன் இளையராஜாவுக்கு பின் அப்படின்னு பிரித்து பார்க்கும்பொழுது அந்த அந்த ஜாலத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறவர் தான் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜாவுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் அந்த பாடல்கள் தான். அவர் கொடுத்து வச்சிருக்கிற பாட்டு இருக்குல்ல, அது ஒரு 100 வருஷங்களுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம வாழ்வெல்லாம் போற ஒரு பாட்டு. அது நம்ம கைப்பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம். நம்மளை கைப்பிடிச்சிட்டு கூட்டிட்டு போதே அந்த பாட்டு, ராசையா பாட்டு, ராசா பாட்டு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு பாட்டு எனக்கு அந்த தாளம், அந்த அந்த எப்படி இந்த டியூனை போட்டாரு, கன்னடத்தில் இந்த டியூன் போட்டு பயங்கர ஹிட். அது இங்கே தமிழில் அந்த 100வது நாள் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு, மணிவண்ணன் சாருடைய படத்துக்கு இந்த பாட்டை போடுறாரு. இந்த படத்தில் மோகன், விஜயகாந்த், சத்யராஜ், இந்த 3 பேருடைய முக்கியமான படமாக இந்த படத்தை சொல்லணும். அதுலேயும் விஜயகாந்தனுடைய ஒரு தனித்துவமான நடிப்பு, மோகன் தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய அந்த வில்லத்தனம், இது எல்லாம் எதுவுமே காட்டாமல் அந்த பாட்டில் ஒரு மென்மை, ஒரு அப்படியே ஒரு ஹஸ்கி அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். அந்த பாட்டில் வைரமுத்து பாட்டு எழுதியிருப்பார். எஸ்பிபியும் ஜானகியம்மாவும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்ப அந்த கன்னடத்தில் சூப்பர் ஹிட்டு இந்த பாட்டு. இது அப்படியே தமிழுக்கு போடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாம் மணிவண்ணன் சார் கேட்டு இது பண்ணார். இன்ஃபேக்ட் மணிவண்ணன் அவர்களுக்கு முதல் பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் இசைஞானி இளையராஜாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததை நல்லா பண்ணுவாரியா, அவரு திறமறியா, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கலைமணிட்டு சொல்லி கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தை இயக்குவதற்கு இசைஞானி இளையராஜா தான் மணிவண்ணன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அதற்கப்புறம் வரிசையா பல படங்கள் இசைஞானி இளையராஜாவும் மணிவண்ணனும் இணைந்து பணியாற்றினார். இதுல விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், அந்த ஹம்மிங் அந்த எந்த இடத்துல கொண்டு சொல்லுகிறார் அப்படிங்கிறதாங்க முக்கியம். இந்த பாட்டில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும். இந்த பாட்டில் வயலின், ஃப்ளூட்டு எல்லாமே விளையாடிட்டு இருக்கும். அந்த ரிதம், அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ரிதம் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு மூடை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு காதல், காமம், இது ரெண்டும் கலந்த மூடு. வைரமுத்து சாருடைய வரிகளும் ரொம்ப அற்புதம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம், உந்தன் வீரல் தோடும் இடங்களில் பொன்னும் மின்னும், விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தோடும் இடங்களில் பொன்னும் மின்னும், அர்த்த ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் கனியிதழ்களில் வேதங்கள் நீ போதலாம், விழியிலே கொஞ்சுவாங்க 2 பேரும். அவ்வளோ பிரபாதமாக இருக்கும். அதுவும் வைரமுத்து சார் வரியல் பாருங்க. அர்த்தஜாம பூஜைன்னு கோயில் நடக்கும் இல்லையா, அதனால இவர் அடுத்த வரி பாருங்க. அர்த்த ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் என்ன கனி இதழ்களில் வேதங்கள் நீ ஓதலாம். அடுத்தாப்புல 2 பேரும் விளையாடுவாங்க, நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி எஸ்பிபி சாருக்கும் ஜானகியம்மாவுக்கும் இருக்கும். கோடி மின்னல் ஓடி வந்து பாவையானது அப்படின்னு எஸ்பிபி சிரிப்பாரு. கோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஜானகியம்மா. மின் ஓடி கோடி மின்னல் ஓடி வந்து பாவையானது, இவள் உடனே அவரு இவள் ரதீனம் குழல் மலர்வனம் இதழ் மரகதம் அதில் மதுரசம்
இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம் அழகை படைத்தாய் ஓ பிரம்மதேவனே விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம். முன்னாடி அப்படின்னு கம்மிங் வந்ததா, இப்ப விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னும் பாபா பாபா ல. அடுத்த வரி ஜானகியம்மா விளையாடுவாங்க. வைரமுத்து சாருடைய வரிகள் பாருங்க, இசைஞானி இளையராஜாவுடைய டியூனுக்கு அந்த வரிகள் அவ்வளவு அழகா பொருந்தி இருக்கும். காதல் தேவன் தன் கைகள் தீட்டும் நகவரி. அவரு காதல் தேவன் தன் கைகள் தீட்டும் அப்படின்னு வருதா? காதல் தேவன் தன் கைகள் தீட்டும் நகவரி. அடுத்த வரி பாருங்க, இன்பச் சுகவரி அன்பின் முகவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்க ஆதரி விடிய விடிய என் பேரை உச்சரி விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம். ஓ அர்த்த ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் கனி இதழ்களில் வேதங்கள் நீ போதலாம் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம். 100வது நாள் அப்படிங்கிற ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் படத்துல இப்படி ஒரு பாட்டு யார் கொடுப்பா சொல்லுங்க? இது இன்னும் சொல்ல போனா அந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இசைஞானி இளையராஜாவுடைய இந்த பாடலுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு அட்டகாசமான ஒரு டியூன்ல அமைந்த பாடல் இது. இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் கூட ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபில்டரு அப்பதான் இறக்கி காஃபி போட்டு கொடுத்த ஒரு சந்தோஷம் இந்த பாட்டுல கிடைக்கும். வணக்கம்.